ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான முருங்கைக்காய் போட்ட சிக்கன் கிரேவி தான். வாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து குக்கரில் சேர்த்து 3 வெங்காயம், 2 தக்காளி, அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அது கூடவே குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் மிளகாய் பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். சிக்கன் குழம்புக்கு காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி விட வேணாம், ஆல்ரெடி சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேணாம். சிக்கன் வெந்துகிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே ஒரு சிம்பிள் மசாலா ரெடி பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு, நான் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி எப்போவுமே தேங்காவை நான் மிக்சியில் அரைச்சி தான் எடுத்து வைப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வந்துடுச்சு. அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். வானொலி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, வேறு எந்த மசாலாவுமே நான் இதில் சேர்க்கல. இது கூடவே ஒரு முருங்கைக்காவை நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சிக்கனில் முருங்கைக்காய் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. முருங்கைக்காய் சிக்கனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது 2 நிமிஷம் கம்பல்சரியாக எண்ணெயில் அப்படியே வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காயோட கலர்லாம் மாறியாச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை அப்படியே சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குக்கரை ஸ்டீம் எடுத்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே சிக்கன் வெந்தாச்சு. இதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. பார்த்து பத்திரமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொறுமையாக கிண்டி விடுங்க. அந்த தேங்காய் கூட இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு, இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு 10 நிமிஷம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடிங்க. முருங்கைக்காய் ஃப்ளேவரில் செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. அப்புறம் என்னங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். சூடான இட்லி மேலே செஞ்சு வச்ச சிக்கன் கிரேவியை ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.